ஹாய் மக்களே வணக்கம். இன்னைக்கு ஐநாத்துணை சீரியல்ல பார்த்தீங்கன்னா, நம்ம பல்லம் வந்து ரொம்ப ஜாலியா இருக்காருங்க. எல்லாம் இதுக்கெல்லாம் காரணம் வந்து நம்ம நிலா தாங்க. நிலா வந்து நல்லா அட்வைஸ் பண்றாரு. எப்பவுமே வந்து உன்னை சுத்தி இருக்கிறவங்க உன்னை நினைக்கிறாங்கல்ல, அதை பார்த்து நீ யோசிக்கோ. உன்னை விரும்பாதவங்கள உன்னை நினைக்கிறத பத்தி நீ என்னைக்குமே யோசிக்காத பல்லவா. இது உன் லைஃப்க்கு வந்து என்னைக்குமே செட்டில் ஆகாது. எப்பவுமே கோவப்படாத. என்ன விஷயம் நடக்குதுன்னு காது கொடுத்து கேளுன்னு சொல்லிட்டு பல விஷயத்த வந்து அவருக்கு சொல்லி கொடுக்குறாங்க. இதனால மனசு ரொம்ப தெளிவான பல்லம் வந்து ஜாலியா இருக்காரு. அண்ணன் சேரன்ட்டு வந்து பார்க்குறாரு. சேரன் வேலையில் இருக்காரு. அதை சந்தாவும் அங்கே இருக்காங்க. சந்தா கிட்ட ஜாலியாக பேசி விளையாடிட்டு இருக்காரு. இதை பார்த்து சேரன் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ஆனால் என்னை மன்னிச்சிடண்ணா, நான் வந்து ரொம்ப தவறாக முடிவெடுத்து வீட்டை விட்டு வெளியெல்லாம் போனேன். அண்ணி மட்டும் இதெல்லாம் சொல்லணும்னா எனக்கு மண்டையில் ஒன்றுமே ஏறி இருக்காது. என்னை மன்னிச்சிடண்ணா, நீங்களாம் எதனா மனசு கவலைப்படுற மாதிரி நடந்துட்டா என்னை மன்னிச்சிடான்னு சொல்லிட்டு சேரனை ஹக் பண்ணிக்கிறாரு. அப்போல்லாம் ஒன்றும் பண்ணல பல்லவா, என்றைக்குமே நீ என் தம்பி தான், ஏன்டா அதெல்லாம் யோசிக்கிறேன்னு சொல்லிட்டு ஜாலியாக இருக்காங்க. அந்த மூமெண்ட்டே ரொம்ப பார்க்க நல்லா இருக்குது, ஜாலியாக இருக்காங்க. நம்ம நிலாவும் நம்ம சோழனுக்கு ஃபோன் பண்ணியிருப்பாங்க, சாயந்தரம் வந்து இந்த பிக்கப் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு. உடனே நம்ம ஹீரோ என்ன பண்ணுவார், இந்த நாடகத்தில் வந்து எல்லாருமே ஹீரோ தாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கேரக்டர்லையும் ஹீரோவாக தான் இருக்காங்க. இங்கே வந்து பர்டிகுலராக சோழன் தான் ஹீரோ, பாண்டியன் தான் ஹீரோ அப்படிலாம் இல்லை. அவங்க கதை கேரக்டருக்கு வந்து எல்லாமே ஹீரோ தான். பாண்டியன் ஒரு பக்கம் ஹீரோ, நம்ம நடேசன் ஐயா ஒரு ஹீரோ, சேரன் சூப்பர் கேரக்டர், அவரும் ஒரு ஹீரோ, சோழனும் ஒரு ஹீரோ தாங்க. இந்த நாடகத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே ஹீரோவாக தான் இருக்காங்க. இப்போ சோழனும் வந்து நிலா ஏதோ சொல்ல போறா, நம்ம கிட்ட ப்ரப்போஸ் பண்ண போறா, தேவையில்லாத கற்பனை கோட்டையெல்லாம் கட்டிட்டு இருக்காரு. அவங்க வந்து என்ன ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு, நீங்கள் வந்து எப்பவுமே எனக்கு சப்போர்ட்டாக இருக்கீங்க சோழன், அதனால உங்களை நான் கிட்ட ரொம்ப ஒரு விஷயம் சொல்ல போறேன், உங்களை விரும்புகிறேன், எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்கள் கூட வாழ ஆசைப்படுறேன் அப்படின்ட்டு. இந்த டைவர்ஸ்லாம் வேணாங்க, இதெல்லாம் வாபஸ் வாங்கிடலாம்னு சொல்லிட்டு இதுதான் நம்மளை கூப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு இல்லாத விஷயத்தில் அப்படியே கற்பனை கோட்டையில் அப்படியே மிதத்துட்டு இருக்காரு. அப்படியே ஷாக் ஆகி நிற்கிறாரு. நிலா வந்து அங்கே நிற்கிறது கூட இல்லை, அதை இவன் யோசனை பண்ணிட்டே இருக்காரு. அந்த நேரத்தில் நம்ம ராகவ் வெளியே வந்து பார்த்துட்டு ரொம்ப கடுப்பாகிறாரு. இந்த சோழனை பார்த்து இவதுக்கு வந்து நிலா கூட்டு போகிறான், செம்ம கடுப்பாக இருக்கே, நம்மளுக்கு கிராஸாகவே இவன் தானே இருக்கான், நம்மளோட லைஃபுக்கு இவன் தான் ரொம்ப இடைஞ்சலாக இருக்கானே, என்ன பண்ணுன்னு தெரியாமல் ரொம்ப வெறுப்பேறி கோவப்பட்டு அந்த இடத்துலேருந்து போயிடுறாரு. இதை வந்து சோழன் எதுவும் கவனிக்கவே இல்லை, ராகவ் யாரையும் கவனிக்கல. ஏன்னா இவர் தான் கனவு கோட்டையில் கற்பனை பண்ணிட்டு இருக்காருல்ல. நிலா வந்து நிற்கிறாங்க, அது கூட தெரியாமல் பேசி ஏதோ நினச்சி அவரே சிரிச்சிட்டு இருக்காரு. நிலா பார்த்தோன்னா சுச்சோ இதெல்லாம் கனவா, ஷோ எத்தனை நாளைக்கு தான் நான் கனவுலே வாழ்க்கை நடத்துன்னு தெரியலையே, என்னைக்குனாச்சும் உண்மையாக சொல்வாளா இவ கள்ளி அப்படின்னு சொல்லிட்டு தனக்குத்தானே சமாதானப்படுத்திக்கிறாரு. உடனே காரில் 2 பேரும் எங்கேயோ போகிறாங்க. இவர் எங்கேன்னு கேட்டே இருக்காரு. சும்மா வாங்க, உங்களுக்கே தெரியும் அந்த இடம்ன்றாங்க. சொல்லுங்க அப்படின்னோடனே நம்ம நேராக எங்கே நம்ம போகிறோம், காயத்ரி வீட்டுக்கு தான் போகிறோம்னு சொல்கிறாங்க. இல்லை இதை கேட்ட சோழன் வந்து எதுக்குங்க அங்கெல்லாம் நான் வரல அப்படின்றாங்க. அது எப்படிங்க, நீங்கள் வந்து அந்த பொண்ணை வந்து ரொம்ப ஹேர்ட் பண்ணியிருக்கீங்க, உங்களால் அந்த பொண்ணு ரொம்ப மனசு உடஞ்சி போயிருக்கா, யாரும் ஹேர்ட் பண்ணுற உரிமை நம்மளுக்கு கிடையாது, நீங்கள் வந்து அந்த பொண்ணுக்கிட்ட தேவையில்லாமல் பேசி அந்த பொண்ணை கஷ்டப்படுத்திட்டீங்க, அவள் எவ்வளோ வந்து ஃபீல் பண்ணா தெரியுமா, நான் வந்து பேசி முடிச்சிட்டா எல்லாம் ஆகிப்போச்சா, நீங்கள் வந்து அவங்ககிட்ட ஒரு சாரி கேளுங்க, அப்போ தான் இந்த விஷயத்துக்கே ஒரு புல் ஸ்டாப் வைக்க முடியும், இல்லைன்னா அவளை உங்களை பார்க்க நீ அவளை பார்க்க ஒரு மன சங்கடமாகவே இருக்கும்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு முடியாதுதான் சொல்கிறாரு, இருந்தாலும் சரி நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் சொல்லிட்டு காயத்ரி வீட்டுக்கு போகிறாங்க. காயத்ரியும் ரொம்ப அன்பாக வரவே இருக்கிறாங்க. சோனும் என்ன பண்ணுறாரு, என்ன பேசுறீங்க, தலை குனிகிறாரு. நிலா என்ன சொல்லுவாங்க, கேளுங்க சாரி கேளுங்க அப்படின்றாங்க. காயத்ரி கிட்ட அம்மா என்ன மன்னிச்சிருமா, நான் வந்து நிலா வந்து வெறுப்பேற்றதுக்காக தான், அப்படி உன்னை வெறுப்பேற்றுனா அவங்க என்கிட்ட ரொம்ப பாசமாக இருப்பாங்கல்ல, அதனால தான் நான் அப்படி பண்ணிட்டேன். நிச்சயமாக நான் வந்து உள் மனசுலேருந்து நான் எந்த பொண்ணுமே விரும்பலை, உங்கள்கிட்ட நான் நடந்துக்க தப்பு தான், ஆரம்பத்திலே சொல்லியிருக்கணும், இதை பற்றி நான் வெறுப்பேற்றுக்காக பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கணும். ஆனால் எதுவுமே நான் சொல்லலை. இருந்தாலும் நான் பண்ண விஷயம் உனக்கு ரொம்ப ஹர்ட் ஆகிடுச்சுமா, நீங்கள் எப்படி உடஞ்சி போயிட்டீங்கன்னு நானும் அதை பார்த்தேன், தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்கன்னு சொல்லிட்டு காயத்ரி கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. மன்னிப்பு இட்ஸ் ஓகேங்க, நான் அதை அப்படியே மறந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு நல்ல விஷயம் தாங்க. எந்த கேள்விக்கும் எந்த ஒரு விஷயத்துக்கும் ஒரு முடிவு ஒன்று இருக்கணும் தான். அது சுமூகமாக இருந்தால் சரி, யாருக்கும் நல்லவங்களும் இல்லை, யாருக்கும் கெட்டவங்களும் இல்லை. ஏதோ தப்பு பண்ணிட்டோமா அந்த நேரத்தில் ஒரு மன்னிப்பு கேட்டால் எந்த விதத்திலும் குறைஞ்சவங்க ஆயிட மாட்டாங்க. அந்த விதத்தில் வந்து நிலா வந்து நல்ல விஷயமா தான் சொல்லியிருக்காங்க சோழன்கிட்ட. சோழன் நீங்கள் ஏற்கனவே தப்பு பண்ணியிருக்கீங்க, ஒரு மன்னிப்பு மட்டும் கேட்டிருக்க, அப்போ தான் அந்த மனசுக்கும் கொஞ்சம் இதுவாக இருக்கும், அந்த பொண்ணு எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. நம்ம சோழனை மன்னிப்பு கேட்டு வெளியே வந்துடுறாருங்க. எல்லாரும் உட்காந்து வீட்டில் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் அவங்க முதலாளியிலேருந்து ஃபோன் கால் வருது. அவர் வந்து நம்ம சோழனை கலாய்ச்சிட்டு இருக்காரு. இந்த சோழன் வந்து திருந்தவே மாட்டார், எந்த பொண்ணை பார்த்தா அதுக்கிட்ட கடலை போட்டு ஏதோ ஒன்று பேசிகிட்டே இருக்கணும். இதுவே அது வந்து ஒரு மைனஸ் பாயிண்ட் ஆகிடுது. என்னடா இது, நிலா வந்து எந்த நேரத்தில் இப்படிலாம் கனவு கண்டுறாரு, எப்படியோ இருந்தோ நிலா எல்லாருக்கும் நல்லது பண்ணுறா, நல்லா பேசுகிறா, நம்மளை விரும்புவாளா, நம்மக்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணாலும் நினச்சிட்டு இருக்காரு சோழன். அது வந்து முழுசாக நம்ம உண்மைன்னு எடுத்துக்க முடியாது, அவள் சொல்லுவான்னு எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா அவன் மனசில், அந்த பொண்ணு மனசில் என்ன ஆகுன்னு அவளுக்கு தான் தெரியும். இப்போ இதெல்லாம் பண்ணிட்டா ஒரு பையன் நல்லது செஞ்சுட்டு ஒரு பொண்ணு விரும்பிட்டு வரலாம், அந்த பையன் மட்டும் விரும்பினா போதாது, அவளுக்கும் அந்த உணர்வு வரணும். அப்போ தான் அவள்கிட்ட லவ்வும் அவள் சொல்லுவாள். சோழனா தான் நிலாக்காக காத்துட்ருக்காரு, லவ் சொல்லுவாளா சொல்ல மாட்டாளான்னு சொல்லிட்டு
அடுத்த ஒரு எபிசோடு தான் மகள் நம்ம பார்க்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு வீடியோல உங்கள சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.